இல்லையா? சுக்கிர திசை நடக்கிறது, சூரிய திசை நடக்கிறது, ராகு கேது திசை நடக்கிறது. அப்படி என்ன திசை நடக்கிறது, அந்த தசாநாதன் எங்க இருக்கான்? இந்த 3 பேரும் நல்ல பொசிஷன்ல இருந்தான்னா நம்ம கவலையே பட வேண்டாம் சார். சார் எனக்கு 2 பேர் இருக்கான், 1 சரியில்ல. பார்க்கலாம். எப்படி எப்படி நாம அத எடுத்துன்னு போலாம். ஏன்னா, இப்ப நம்ம தெரிஞ்சுக்க போறதே தசைய கொண்டு இப்ப நமக்கு என்ன திசை? இப்ப முதல்ல மேஷ ராசிக்காரர்களாய நமக்கு சூரிய திசை. சூரியன்லேருந்து ஆரம்பிச்சோம்னா, சூரியன் அந்த மாரி ஆரம்பிச்சோம்னா, சூரியன், சந்திரன், செவ்வாய், ராகு, குரு, சனி இப்படி ஆரம்பிச்சோம். நமக்கு அஸ்வினி, பரணி, கிருத்திகை நட்சத்திரத்துல நாம சொன்னோம். சூரிய தசை இருந்ததுன்னா எப்படி அப்படின்னு. ஏன்னா மேஷத்துக்கு சூரியன் உச்சம். மேஷத்துல சூரியன் உச்சம், 7ல நீச்சம். அதாவது துலாத்துல நீச்சம். இப்போ சூரியன் உச்சம், அந்த சூரியனுடைய தசை நமக்கு நடக்கிறது அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 24, 25 வயசுல அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தசை வரலாம். அந்த சூரிய தசை நமக்கு என்னென்ன கொடுக்கும்? சூரியன் அப்படின்னாலே நிறைய விஷயங்கள் இருக்கு சார். முதல்ல நம்முடைய சூரியன்னா நம்முடைய ஆத்மா. தந்தை, தாய் தந்தையில தந்தை. கண்கள்ல 2 கண்கள், சூரியன், சந்திரன், அதுல வலது கண். அதற்கு அடுத்தது இப்படி நிறைய சொல்லிட்டு போனா சூரியன்னா என்ன